கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். மகான் ஸ்ரீ ஷிரடி சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் மகான் ஷிரடி சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசையாக தரிசனம் பண்ணிட்டு வரும் சாய்நாதரின் அற்புதமான அருளாசிகளோடு. அந்த வகையில் சாய்நாதன் நமக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான அருள்வாக்கு சத்தியவாக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, எதற்காகவும் கவலைப்படாதே. யாரை பார்த்து சொல்கிறாருன்றது பாபாவுக்கு மட்டும்தான் தெரியும், உங்களுக்கு தெரியும். பாபா தெளிவாக ஒரு டிக்ளரேஷன் கொடுக்குறார். எதற்காகவும் கவலைப்படாதே, எப்போதும் உனக்கு துணையாக அப்பா நான் இருக்கிறேன்ங்கிறார். பாருங்கள் எவ்வளோ பெரிய அருள்வாக்கு கொடுத்துருக்கிறார் இல்லையா. உண்மையிலே அசத்தலான அருள்வாக்கு இன்றைக்கி தான் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா எதற்காகவும் கவலைப்படாதே, எப்போதும் உனக்கு துணையாக அப்பா நான் இருக்கிறேன். இதை விட நமக்கெல்லாம் வேறு என்ன வேணும் சொல்லுங்கள். ஒரு மிகப்பெரிய சக்தி நம்மோடு இருக்கும்போது, நான் உன்னோடு இருக்கிறேன், எப்போதும் உனக்கு துணையாக நான் இருப்பேன் சொல்லக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி நம்மோடு இருக்கும்போது நம்ம எதற்குமே கலங்க வேண்டாம். பாபா சொல்கிற மாதிரி எதற்காகவும் நம்ம கவலைப்படவும் வேண்டாம். இந்த ஆசீர்வாதம் பெற்ற 4 சகோதரிகளின் அற்புதங்களை நமக்கு அனுப்பி வைத்திருக்கிறார் சாய்நாதர். இந்த டைட்டில் எதற்காக கொடுத்தார் சாய்நாதர்? அற்புதங்களை கேட்கும்போது தெளிவாக புரிந்தது. 3 அற்புதங்கள் வேலை சம்பந்தமான அற்புதங்கள் இல்லையா. இன்றைக்கி வேலை தேடி கொண்டிருக்கிறோம், வேலை ப்ரமோஷனுக்காக காத்து கொண்டிருக்கிறோம், டிரான்ஸ்ஃபருக்காக காத்து கொண்டிருக்கிறோம்னு சொல்லக்கூடிய நிறைய சகோதரிகளுக்கு தான் இன்றைக்கி பாபா இந்த அற்புதமான டைட்டிலை கொடுத்துருக்கார். சகோதர சகோதரிகள் அத்துணை பேரும் நம்பிக்கையோடு காத்திருங்கள். அப்பா சொல்கிற மாதிரி அப்பா துணை இருக்கிறார், உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைத்து கொண்டே இருக்கும் என்பது சத்தியமான உண்மை. ஏன்னா அப்பாவோட சத்தியவாக்கு அது அமர்க்களப்படுத்தி இருக்கிறார் சாய்நாதர். இந்த அற்புதங்கள் யாருக்கு நிகழ்த்தி காட்டினார் சாய்நாதர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோயம்புத்தூரை சேர்ந்த சகோதரி சிந்து அவர்களுக்கு. அக்காவின் மகனுக்காக ஒரு பிரார்த்தனை. அப்பா நான் 5 விளக்கு பூஜை பண்ணுறேன், உங்களுடைய ஆசீர்வாதம் வேண்டும். அமக்களப்படுத்துகிறாருங்க. இந்த 5 விளக்கு பூஜையின் பெருமையை அமக்களமாக நமக்கு புரிய வைக்கிறார் சாய்நாதர். அந்த அற்புதத்தை தரிசனம் செய்ய இருக்கிறோம். அடுத்த கும்பகோணத்தை சேர்ந்த சகோதரி சங்கரி அவர்கள், மகளுக்கும் மருமகனுக்கும் ப்ரமோஷன் ஆஃபீஸில் கொடுக்கணும், டியூ இருக்குது கரெக்டாக இந்த மாதத்தில். ஒருவருக்கு கிடைத்தது ஒருவருக்கு கிடைக்கவில்லை. சகோதரி பாபாவின் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொண்டார். பாபா கோபுரம் டிவியின் மூலமாக சகோதரிக்கு பதில் சொல்கிறார். என்ன பதில்? அதை நம்ம தரிசனம் செய்ய இருக்கிறோம். அடுத்து கனடாவை சேர்ந்த சகோதரி சுகுணா அவர்கள், மகன் ப்ரமோஷனுக்காக காத்திருக்கிறாரு. ஆனால் அந்த பொசிஷனுக்கு புதிதாக ஒருவரை அப்பாயின்ட் பண்ணி இவரையே ட்ரைனிங் கொடுக்க வைக்கிறாங்க. எப்படி இருக்கும்ல, மனது வலிக்குமா வலிக்காதா? சகோதரி பாபாவின் பாதங்களைத்தான் பிடித்து கொண்டார்கள். மகனிடம் சொன்னார்கள், நீ பொறுமையாக காத்திரு, அப்பாவிடம் சொல்லியிருக்கிறேன், உனக்கு அற்புதங்களை நிகழ்த்துவார் அப்பான்னு சொல்கிறாங்க. என்ன நடந்தது? அந்த அற்புதத்தையும் தரிசனம் செய்திருக்கிறோம். பார்த்திங்களா, இன்றைக்கி ஒரு 3 அற்புதங்கள் இந்த வேலை சம்பந்தமான அற்புதங்களாகவே சொல்கிறார். வேலை தேடிக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளுக்காகவும், ப்ரமோஷனுக்காக காத்திருக்கும் அன்பர்களுக்காகவும், டிரான்ஸ்ஃபருக்காக காத்திருக்கும் உங்களுக்காகவும் இந்த அற்புதங்களை சொல்ல வைக்கிறார். நிச்சயமாக உங்களுக்கும் நடத்தி கொடுப்பேன்கிற ஒரு சத்திய வாக்கை உங்களுக்கு புரிய வைக்கிறார். இப்படி 3 அற்புதங்கள் பிரமாதம். அப்படின்னா 4வது அற்புதம், சென்னையைச் சேர்ந்த சகோதரி ரமா சுரேஷ் அவர்களுக்கு ஷிரடிக்கு போகணுன்னு ஆசை. அதுவும் பர்த்டே அன்றைக்கி ஷிரடியில் இருக்கணும்னு ஆசை. அப்பா கிட்ட தான் சொல்கிறாங்க, வேறு யார்ட்டையுமே சொல்லலை. அதை எப்படி நிறைவேற்றி வைக்கிறார் பாருங்கள், அதுதான் சாய்நாதர். இப்படி பிரமாதமான 4 அற்புதங்களை கொடுத்து இன்றைக்கி என்ன அருள்வாக்கு கொடுத்தார்ல, எதற்காகவும் கவலைப்படாதே. பிரமாதமாக சொன்னாரா? அதுதான் சாய்நாதர். இப்படி பிரமாதமான அருள்வாக்கு கொடுத்த சாய்நாதருக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொல்லி இந்த அற்புதங்களை தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம், இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இதற்காக லைக் செய்ய வேண்டும். நீங்கள் லைக் பண்ண யூடியூப் ரெக்கமெண்டேஷன் அப்படி பிரமாதமாக போகும். அப்படி போகும்போது இந்த சாய்நாதரின் அற்புதங்களை எல்லோரும் தரிசனம் செய்வதற்கு வழிவகை செய்யும் அந்த லைக். ஒரு லைக் பண்ணலாமே, பிடித்திருந்தால் ஷேர் பண்ணலாம். வாங்க இப்போ நம்ம வரிசை அற்புதங்களை தரிசனம் செய்வோம். முதல் அற்புதம் கோயம்புத்தூரை சேர்ந்த சகோதரி சிந்து அவர்களுக்கு. சகோதரி ஆரம்பிக்கும் போதே, அண்ணா கோபுரம் டிவி எங்களுக்கு கிடைத்தது மிகப்பெரிய வரப்பிரசாதம். நாங்கள் பாபாவை மட்டும் வணங்கி கொண்டு வந்தோம். நீங்கள் எங்களுக்கு அறிமுகப்படுத்திய பாபாவின் விளக்கு பூஜைகள், பாபாவின் மந்திரங்கள் அனைத்துமே பொக்கிஷம்னா. அதுலேயும் இந்த 5 விளக்கு பூஜை மாபெரும் பொக்கிஷம். சகோதரி சொல்கிறாங்க,
என்ன அற்புதம் நிகழ்த்தியது 5 விளக்கு. எல்லாரும் செய்யணும். இது வரைக்கும் செய்யாதவங்க கூட ஒரு முறை அற்புதமாக செய்யுங்கள். ரொம்ப சிம்பிள் பூஜை. ஒரு 5 அகல் விளக்கு இருந்தால் போதும், ஒரு பிரசாதம் இருந்தால் போதும், ஒரு கிளாஸ் தண்ணி இருந்தால் போதும், அப்பாவோட நாமங்கள் தெரிந்தால் போதும், அற்புதமாக அந்த பூஜையை செய்து விடலாம். 5 நாளும் ஒரே டயத்தில் செய்யணுங்கிறது தான் ஒரே கண்டிஷன். அது கூட போன எபிசோடில் விளக்கம் கொடுத்துட்டார் அப்பா. ஒருவேளை டைம் மாறி மாறி நீ செய்கிறேன்னா கவலைப்படாத, நீ செய், நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறார். இதை விட எளிமையான தெய்வம் நமக்கு கிடைக்குமா? அமர்க்களப்படுத்துகிறார் சாய்நாதர். வாங்க அந்த அற்புதத்தை தரிசனம் செய்வோம். சகோதரி சிந்து அவர்கள் கோயம்புத்தூரில் இருக்காங்க. சகோதரியோட அக்கா ஒருத்தங்க இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மகன் இருக்கிறாரு. அந்த மகன் வெளிநாட்டில் பணிபுரிந்து வருகிறார். சம்பளம் கொஞ்சம் குறைவு தான். அப்போ ஃபேமிலியெல்லாம் சேர்ந்து என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்கன்னா, மீண்டும் இந்தியாவுக்கு வந்து வேறு ஏதாவது ஸ்பெஷலாக ஒன்று படிச்சுட்டு அதுக்கப்புறம் வேலைக்கு நீ போனேன்னா சம்பளம் நிறையா கிடைக்கும் இல்லையா, ஏன்னா உன்னை நம்பி தான் இந்த குடும்பம் இருக்கிறதுன்னு சொல்லி அக்கா வீட்டில் சொல்கிறாங்க. சகோதரிக்கும் சரின்னு பட்டுது. சகோதரி சிந்துவுக்கும் மகன்கிட்ட பேசினாங்க. சகோதரிக்கும் மகன் தானே, அவனை கூப்பிட்டு வந்துரு, இங்கே ஏதாவது ஒரு ஸ்பெஷலாக ஒன்று படிச்சுட்டு அப்புறம் போகலாம் அப்படின்னாங்க. தம்பி வந்துட்டார். வந்து இங்கே ஒரு அற்புதமான கோர்ஸ், ரொம்ப டிமாண்ட் உள்ள ஒரு கோர்ஸ் படித்தாச்சு. சர்டிஃபிகேட் வாங்கியாச்சு, பிரமாதமாக பாஸ் பண்ணியாச்சு, நல்ல மார்க் எடுத்தாச்சு. சரி, இப்போ வேலை தேடுவோம், நமக்கு நிச்சயமாக நல்ல வேலையாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது சகோதரி பாபா கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறாங்க. தம்பி வேலை தேடிக்கிட்டே இருக்கார். 1 மாதம் 2 மாதம் அப்படி நகர்ந்துக்கிட்டே போகுதே தவிர வேலை கிடைக்க மாட்டேங்குது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டாங்க எல்லா கம்பெனியும். நீங்கள் இப்போ தான் கோர்ஸ் முடிச்சிருக்கீங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் நாங்கள் கொடுப்போம். இப்படி சொன்னால் புதுசாக படிச்சுட்டு வந்தவங்களுக்கு எப்படி வேலை கிடைக்கும் இல்லையா? ஃப்ரெஷர்ஸ் எடுக்கிறதுக்குன்னு ஒரு கம்பெனி வேணும் இல்லையா? அதானே முக்கியம் இல்லையா? ஒரு ஃப்ரெஷர்ஸை உள்ளே எடுத்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து பிரமாதமாக அவங்கள வேலை செய்ய வச்சிங்கன்னா அவங்களே எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் ஆகிடுவாங்க. அதுதான் தம்பிகிட்ட பெரிய குறையாக இருந்தது. அவரும் முயற்சி செய்யாத இடமே இல்லை. கடைசியில் ஒரு முடிவுக்கு வந்துட்டார். பேசாமல் இந்தியாவிலே ஏதாவது ஒரு சம்பளத்தில் வேலைக்கு சேர்ந்துடலான்னு பார்க்குறேன் அப்படின்னாங்க. இப்போ சகோதரி சிந்து சொன்னாங்க, அந்த முடிவு மட்டும் எடுத்துடாத, மனம் மட்டும் தளரக்கூடாது. நாளைக்கு உனக்காக நான் 5 விளக்கு பூஜை செய்ய போகிறேன். கோபுரம் டிவியில் பார்த்தேன், ஒரு சகோதரி வந்து அற்புதங்கள் நிகழ்ச்சியில் 5 விளக்கு பூஜை செய்தார்கள். அவர்கள் மகனுக்கு வேலையை பெற்றுக் கொடுத்தார் சாய்நாதர். உனக்கும் நிச்சயம் பெற்றுக் கொடுப்பார். அதனால் உனக்காக நான் 5 விளக்கு பூஜை செய்ய போகிறேன், நீ மனம் தளராதே அப்படின்னாங்க. ஆமாம் சித்தி, நாளைக்கு நான் மதுரைக்கு இன்டர்வியூக்கு போகிறேன், நீங்கள் வேண்டிக்குங்க அப்படின்னாங்க. தம்பி காலையில் கிளம்பி மதுரைக்கு போயிட்டார். சகோதரி 5 விளக்கு பூஜை ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணிவிட்டு விளக்கு ஏற்றியவுடன் எனக்குள் ஒரு புது தெம்பு பிறந்ததுன்னா, எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. பூஜை பண்ண 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 எனக்கு என்னமோ ஒரு தைரியம் கிடைத்தது போல் இருந்தது. எங்கள் அக்கா பையன் பிரமாதமாக வருவாங்கிற ஒரு எனக்கு அருள் வாக்கே கிடைச்ச மாதிரி இருந்ததுன்னா, அற்புதமாக நான் பூஜையை முடித்தேன். பாபாவிடம் என்ன ப்ரேயர் வச்சேன்னு கேட்டிங்கன்னா, இப்போ தம்பி வந்து நேர்முகத் தேர்வுக்கு வந்திருக்காரு. எக்ஸ்பீரியன்ஸ்னு எல்லா கம்பெனிலையும் கேட்குறாங்க. இந்த நிறுவனத்தில் நீங்கள் தான் அவனை இன்டர்வியூ பண்ணணும், நீங்கள் அவனுக்கு வேலையை பெற்றுக் கொடுக்க வேண்டும். இதுதான் என்னுடைய பிரார்த்தனை. அன்றைக்கி 5 விளக்கு பூஜையில் பூஜை முடிஞ்சது. சரி, அவர் முடிச்சுட்டு சொல்லட்டும், நம்ம ஆஃபீஸ் போவோம்னு சொல்லிட்டு சகோதரி ஆஃபீஸ் கிளம்பி போயிட்டாங்க. ஆஃபீஸில் ஃபோன் இடையில் பார்க்க முடியாது. லஞ்ச் பிரேக்கில் தான் ஃபோனை பார்க்குறாங்க. லஞ்ச் பிரேக்கில் ஃபோன் ஓப்பன் பண்ணால் வாட்ஸ்அப்பில் தம்பியோட மெசேஜ் வந்திருக்கு. என்னடா குழந்தை அனுப்பிச்சிருக்கானுன்னு சொல்லிட்டு அது ஓப்பன் பண்ணி பார்த்தா அப்பாயின்மெண்ட் ஆர்டர், அவங்க எதிர்பார்த்த சம்பளத்தோடு அப்பாயின்மெண்ட் ஆர்டர். கண்கள் குளமாயிடுச்சு சகோதரிக்கு. சகோதரி சிந்து அங்கிருந்தே அப்பாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னாங்க. அப்பா, எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்ப்பா. 5 விளக்கு பூஜை செய்து 1 மாதத்தில் கிடச்சிருக்கு, 2 மாதத்தில் கிடச்சிருக்கு, சில பேருக்கு 1 வருஷம் கழிச்ச கூட வேலை கிடச்சிருக்கு. ஆனால் ஒரு நாள் தான் நான் செய்திருக்கிற 5 விளக்கு பூஜை. உங்களுடைய அருள்மொழியை பொழிந்திருக்கிறீர்கள் பாபான்னு சொல்லி அப்பாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னேன். உடனே தம்பிக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க. என்னடா தம்பி, ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறான். ஆமாம் சித்தி, நான் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அந்த எம்டி வந்து என்கிட்ட தெளிவாக பேசினார். உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஆனால் எங்கள் நிறுவனத்தில் நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்கள தான் வேலைக்கு எடுப்போம். பாருங்கள், அதுதான் சாய்நாதர். சகோதரி என்ன வேண்டிக்கிட்டாங்க, நீங்கள் தான் அங்கே உட்காரணும், அவனுக்கு நீங்கள் வேலையை பெற்றுக் கொடுக்க வேண்டும். நாங்கள் எப்படி ஒரு ஆசீர்வாதம் பண்ணியிருக்காரு பாருங்கள். தம்பி அழகாக செலக்ட் பண்ணிட்டாரு. சேல்ரியும் அற்புதமான சேல்ரி கொடுத்து 1 மந்த் எல்லா ப்ராசஸும் நடக்கும். அதுக்கப்புறம் விசா வரும், நீங்கள் அப்புறம் கிளம்பி நீங்கள் நாட்டுக்கு கிளம்புங்க
அந்த நாட்டுக்கு சென்று எங்களுக்கு நிறுவனத்தில் பணிபுரியுங்கள்னு அந்த எம்டி சொல்லிட்டாரு. நான் அற்புதமாக கிளம்பி வந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சித்தி, நீங்கள் அப்பாவுக்கு பாபாவுக்கு நன்றி சொல்லுங்கள்னாங்க. அதுக்கப்புறம் சகோதரி நன்றி சொல்லும் விதமாக 4 நாட்கள் நான் 5 விளக்கு பூஜையை முடித்தேன். நான் பிரமாதமாக 1 மாத காலம் பிரமாதமாக எல்லாம் முடிஞ்சு விசாவும் வந்துருச்சு. ஆனால் மிகப்பெரிய இடி அங்கே வந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா கல்ஃப் வார் வந்துருச்சு. தம்பி போக முடியாத ஒரு நிலைமை. ஒரு கட்டத்தில் சாய்நாதரின் ஆசீர்வாதத்தோடு கிளம்பி கல்ஃப் போயிட்டார், அந்த வேலைக்கு போயிட்டார். அங்கே போனால் சம்பளம் சொற்ப சம்பளம் தான் கொடுக்குறாங்க. இப்போ ஃபுல் சேலரி கொடுக்க முடியாது, இந்த வார் டயத்தில் கொஞ்சம் தான் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு கொஞ்சம் தான் கொடுத்தாங்க. 2 மாதமாக கம்மி சம்பளம் தான். நான் அப்பாட்ட வேண்டிக்கிட்டேன், இன்றைக்கி ஃபுல் சேலரி வாங்குகிறானோ இந்த அற்புதத்தை நான் கோபுரம் டிவியில் சொல்லுவேன்னு சொன்னேன். இப்போ ஜூலை மாதம் 1ஆம் தேதி எனக்கு ஃபோன் பண்ணி, சித்தி நான் ஃபுல் சேலரி வாங்கிட்டேன், நீங்கள் உடனே கோபுரம் டிவியில் சொல்லுங்கன்னு தம்பி சொன்னான். அதை உடனே உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன்னா, எல்லோருக்கும் சொல்லுங்கண்ணா, பாபாவின் பாதத்தை கெட்டியாக பிடித்து கொள்ளும்போது, நம்பிக்கையோடு அவரை பணியும் போது அற்புதங்களை நிகழ்த்தி காட்டுகிறார் சாய்நாதர். இந்த சகோதரி சொன்னாங்க, ஒரு நம்பிக்கையாக பேசினாங்க சகோதரி, பிரமாதமாக இருந்தது சகோதரியோடைய ஸ்பீச்சு. நான் அப்படி சகோதரியோடைய குரல்லே உங்களை டெலிகாஸ்ட் பண்ணுறேன் இல்லையா. வேலை தேடிக்கொண்டிருக்கும் அத்துணை சகோதரிகளுக்கும் புத்துணர்ச்சி கிடைத்தது போல் இருக்கும், அத்துணை சகோதரர்களுக்கும் புது ரத்தம் ஓடியது போல் இருக்கும். சகோதரியின் பேச்சு அவ்வளோ அற்புதமாக இருந்தது. அதை கேட்டுட்டு அடுத்த அற்புதத்துக்கு போவோம். நீங்கள் உங்கள் ப்ரோக்ராமில் அற்புதங்கள் சொல்லும்போது ப்ளீஸ் இந்த அற்புதத்தையும் சொல்லுங்கள். ஏன்னா என்ன மாதிரி ஒரு மிடில் கிளாஸில் இருக்கவங்களுக்கு வேலை ரொம்ப முக்கியம். பொதுவாக வேலை எல்லாருக்கும் முக்கியம். பட் மிடில் கிளாஸில் இருக்கவங்களுக்கு அவங்களுக்கு வர வேண்டிய அந்த ஒரு சம்பளம் இல்லை அப்படின்னா அந்த குடும்பம் எவ்வளோ கஷ்டப்படுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஸோ யார் வேலை இல்லைனாலும் சரி, இந்த பூஜை பண்ணா பாபா நிச்சயமா தருவார். ஒன்னே ஒன்று, அவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது அவர் மேல முழு நம்பிக்கை நம்ம வைக்கணும், பொறுமையா நம்ம காக்கணும். நமக்கு எது நல்லதோ அதை பாபா நிச்சயமா தருவாரு. நான் என்னோட லைஃப்ல என் அக்கா பையனுக்கு நடந்த அந்த அற்புதத்துல நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அதனால இப்ப எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நான் பாபா பாதத்துல நான் சமர்ப்பிச்சிருவேன். அதுக்கப்புறம் அதை பத்தி நான் யோசிக்கிறதே கிடையாது. எனக்கு பாபா என்ன தரணும், எந்த நேரத்துல தரணுமோ அதுல அந்த டைமுக்கு எனக்கு நிச்சயம் தருவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த அற்புதத்தை கேட்கிற எல்லாருமே எதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நமக்கு பின்னாடி என்ன வருது, நமக்கு முன்னாடி என்ன போயிட்டு இருக்கு, எதுவும் நமக்கு வேண்டாம். நம்ம கூட ஒரு மாபெரும் சக்தி கூட இருக்கு. அது மட்டும் நம்ம மனசுக்குள்ள இருந்துச்சுன்னா போதும். எப்படிப்பட்ட சூழ்நிலையில இருந்தும் அந்த சூழ்நிலையில இருந்து நம்ம கண்டிப்பா தாண்டி வந்துருவோம். ஆனா நீங்க கொடுத்த அந்த அற்புதம் விஷயங்கள் எல்லாம் நீங்க சொன்னது, அந்த விளக்கு பூஜை பத்தி நீங்க சொன்னது, இதெல்லாம் நாங்க கரெக்டா ஃபாலோ பண்ணோம். அதை புரிஞ்சுக்கிட்டனாலதான் இன்னைக்கு நான் ஒரு அற்புதத்தை சொல்ற அளவுக்கு வந்திருக்கேன். ஸோ உங்க பிரார்த்தனைக்கு, உங்களோட வழிகாட்டுதலுக்கு ரொம்ப நன்றி அண்ணா. ஏன்னா நீங்க சொல்ற இந்த ஒரு அற்புதம் எங்கேயோ நடந்தது. அதை நாங்க கேட்கும் போது ஏதோ எங்க லைஃப்குள்ள அது நடந்த மாதிரி எங்களுக்குள்ள ஒரு சந்தோஷம். அது காலையிலேயே அந்த மெசேஜ் கேட்கும்போது ஒரு உத்வேகம் இருக்கும் பாருங்க, அந்த டே ஃபுல்லா சூப்பரா இருக்கும். அதை நான் நிறைய டைம் ரியலைஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரொம்ப நன்றி அண்ணா. தேங்க்யூ ஸோ மச். ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். எவ்வளோ பிரமாதமாக சொன்னாங்கல்ல, அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது நமக்கு இந்த வார்த்தைகளை கேட்கும்போது. நம்பிக்கையோடு பாபாவின் பாதங்களை பிடிக்க வேண்டும். அதற்காகத்தான் நான் மீண்டும் மீண்டும் திரும்ப சொல்கிறார், பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள். இன்றைக்கி அருள்வாக்கே பிரமாதமாக கொடுத்தார் இல்லையா, உனக்கு துணையாக பிரமாதமாக சொன்னாரா. எப்படி உட்காந்தார் பாருங்க இன்டர்வியூவில். சகோதரி கேட்டுக்கிட்டாங்க 5 விளக்கு பூஜையில், அப்பா நீங்கள் தான் இன்டர்வியூ பண்ணணும். அற்புதமாக அவரே இன்டர்வியூ பண்ணுறாரு, தம்பியை செலக்ட் பண்ணுறாரு. இப்போ ஊருக்கு அனுப்பிச்சாச்சு, சம்பளம் வாங்கியாச்சு. இது இவங்களுக்கு மட்டும்தான் நடக்குமான்னு கேட்டால் இல்லை. யாரெல்லாம் வேலைக்காக காத்திருக்கிறீர்களோ உங்கள் அத்துணை பேருக்கும் இந்த ஆசீர்வாதம் உண்டு என்பது சத்தியமான உண்மை. ஏன்னா இது அப்பாவோட சத்திய வாக்கு. அது எதற்கும் கவலைப்படாதேங்கிறார். உங்களுக்காக தான் சொல்லியிருக்கார். இன்றைக்கி வேலை தேடிக்கொண்டிருக்கும் அத்துணை பேருக்காக தான் இந்த அருள்வாக்கை கொடுத்திருக்கிறார் சாய்நாதர். இப்படி பிரமாதமான அருள்வாக்கு கொடுத்த சாய்நாதர் அந்த அற்புதத்தை எப்படி நடத்தி காட்டினார் இல்லையா. பாருங்கள், 2வது அற்புதம் கும்பகோணத்தைச் சேர்ந்த சகோதரி சங்கரி அவர்களுக்கு. சகோதரிக்கு பிரமாதமான அற்புதம். சகோதரியுடைய மகளுக்கும் மருமகனுக்கும் ப்ரமோஷன் டியூ. கரெக்டாக இந்த மாதத்தில், ஜூலை மாதத்தில் ப்ரமோஷன் வரணும். காத்திருக்கிறார்கள். லிஸ்ட்டில் வந்தது மருமகனோட பேர் மட்டும்தான், மகள் பெயர் வரவில்லை.
இத்தனைக்கும் மகள் ஒரு ஸ்கூல் டாப்பர் அவங்க. அது மட்டும் இல்லை, ஆஃபீஸில் எக்ஸலண்ட் ஒர்க்கர்னு நிறையா வாட்டி அவார்டெல்லாம் வாங்கியிருக்காங்களாம். தனக்கேன் வரவில்லைன்னு சொல்லிவிட்டு அவங்க மனக்குமுறலோடு இருந்தார்கள். சகோதரி நேர போய் பாபாவின் பாதத்தை படித்து கொண்டார்கள். அப்பா, நான் உங்கள்கிட்ட தான் கேட்க முடியும், நான் வேறு யார்ட்டும் கேட்க முடியாது. நீங்கள் ஆசீர்வாதம் செய்ய வேண்டும், மகளுக்கும் அந்த ப்ரொமோஷனை பெற்றுக் கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சேனலில் எல்லோரும் செய்கிற மாதிரி நானும் ஒரு லெட்டர் எழுதி பாபாட்ட வச்சேன்னா, நான் எப்போ வச்சாலும் என்னுடைய கோரிக்கையை வைக்க மாட்டேன். எங்களுக்கு எது நல்லதோ அதை செய்து கொடுங்கள் பாபா, அப்படி தான் நான் சொல்லுவேன். நான் அது மாதிரி ஒரு லெட்டர் எழுதி அப்பாவோட பாதத்தில் வச்சுட்டேன். அடுத்த நாள் நம்முடைய சேனலில் 440வது எபிசோட் டெலிகாஸ்ட் ஆகுது. அந்த எபிசோடோட அருள் வாக்கு, உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதுகாப்பேன், பிரமாதமாக சொன்னார் சாய்நாதர். எனக்கு பதில் கிடச்சிருச்சு, மிகப்பெரிய நம்பிக்கை. அதுக்கப்புறம் நாங்கள்லாம் ஒரு வியாழக்கிழமையில் குடும்பத்தோடு பாபா ஆலயத்திற்கு சென்று திரும்பி வந்துக்கிட்டு இருக்கிறோம். ஒரு 7:30 இருக்கும். வீட்டுக்கு வந்துட்டோம், சாப்பிட்டோம், எல்லோரும் படுக்க போயாச்சு. 9 o'clock என் மகள் துள்ளி குதிக்கிறாள். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவளுக்கும் ப்ரமோஷன் வந்துருச்சு. அப்பா தான் சொன்னார் இல்லையா, உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதுகாப்பேன். பாதுகாப்பேன் என்ன, எல்லாவற்றையும் பெற்றுக் கொடுப்பேன், அதான் அர்த்தம். உனக்கு நியாயமாக சேர வேண்டியதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன், அதுதான் அர்த்தம். அப்பா இருக்கிறார், எதற்கும் கவலைப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த அற்புதத்தை சொல்ல வைக்கிறார். ப்ரமோஷன் வரலையே காத்துக்கிட்டு இருக்கோமில்ல, யாரும் கவலைப்படாதீங்க, அள்ளி கொடுப்பார் சாய்நாதர். நம்பிக்கையோடு செயல்படுங்கள், அவர் பாதங்களை கெட்டியாக பிடித்து கொள்ளுங்கள். எப்படி சங்கரி சகோதரிக்கு இந்த ஆசீர்வாதத்தை செய்தாரோ, அவருடைய மகளுக்கும் மருமகனுக்கும் ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை செய்தாரோ, உங்கள் அத்தனை பேருக்கும் அந்த ஆசீர்வாதம் உண்டு என்பது சத்தியமான உண்மை. இப்படி 2 அற்புதங்கள் இப்படி டாப்னா, 3வது அற்புதம் பாருங்கள், அமக்களப்படுத்துகிறார். உனக்கு நியாயமாக சேர வேண்டியதை உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன். கரெக்டாக அதானே பாபாவோட ஸ்டைலே, அதானே. தேவைகளை அருளும் அற்புதமான தெய்வம் சாய்நாதர். இந்த அற்புதம் யாருக்கு நிகழ்த்தி காட்டினார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சகோதரி சுகுணா அவர்கள் கனடாவில் இருக்காங்க. நம்மிடம் அன்புடன் பாஸ்துடன் பேசி கொண்டிருக்கோம். அன்பு சகோதரி, சகோதரியோட மகனுக்கு இப்போ திருமணம் நடக்க போது எனக்கு பத்திரிகை அனுப்பி வச்சுருந்தாங்க. நான் சென்ற முறை ஷிரடி சென்ற போது அப்பாவின் பாதத்தில் வைத்து அப்பாட்டே வச்சுக்க சொல்லிட்டேன். அந்த ப்ரீஸ்டர் சொன்னேன், இல்லை அங்கே அப்பாட்டே இருக்கட்டுங்க பத்திரிக்கை, அந்த மணமக்கள் அற்புதமாக இருக்க வேண்டும் சொல்லி அங்கே ஒரு பிரார்த்தனையும் பண்ணிட்டு வந்தேன். நிறைய சௌகரியங்கள் நான் ஷிரடி போகும்போது எங்கிட்ட பத்திரிகை கொடுக்குறீங்க, நான் கொண்டு போய் அங்கே அப்பாட்ட சேர்த்துட்டு தான் வருவேன் நான். சரி, சகோதரியின் வாழ்வில் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ திருமணம் ஆக போகுது இல்லையா, அந்த பையனுக்கு தான் இந்த அற்புதத்தை நிகழ்த்தி இருக்கிறார் சாய்நாதர். அவர் ஒரு நிறுவனத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறார், அற்புதமாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். ஒரு பிரமாதமான ஒர்க்கர், ஹார்டு ஒர்க்கர். அவருக்கு ஒரு இன்க்ரிமெண்ட்டும் பாக்கி இருக்குது, ஒரு ப்ரொமோஷனும் பாக்கி இருக்குது. ஒரு சீனியர் பொசிஷன் காலியாக இருக்குது ஆஃபீஸில், அது தம்பிக்கு தான் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பரவாயில்ல பேசுகிறாங்க ஆஃபீஸில். இவருக்கும் அந்த நம்பிக்கை, நமக்கு தான் சீனியர் பொசிஷன் கொடுப்பாங்கன்னு சொல்லி நம்பிக்கையோடு இருக்கார். ஆனால் அது கொடுப்பதில் தாமதமாகி கொண்டே இருக்கிறது. அம்மாட்ட தான் எதுவாக இருந்தாலும் அம்மாட்ட டிஸ்கஸ் பண்ணுவார். அம்மா, இந்த மாதிரி எனக்கு ஒரு சீனியர் பொசிஷன் பெண்டிங் இருக்குமா, அது கிடச்சா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன், நீ கவலையே படாத, நான் அப்பாட்ட வேண்டிக்கிறேன். பாருங்கள் சகோதரிக்கு எவ்வளோ நம்பிக்கை பாருங்கள். அப்பாட்ட ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. தொடர்ந்து சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்கிறேன்னா, சாய்நாத் ஸ்தவனமஞ்சரி படிக்கிறேன். தினமும் சச்சரிதத்தில் ஒரு சாப்டர் நான் படிச்சுட்டே வருவேன்னா, அப்புறம் ஓம் ஸ்ரீ சாயி மகாலட்சுமியை நமோ நமக ஸ்திர உத்தியோகம் தேகிமாம், இந்த ஸ்லோகம் நான் சொல்லிகிட்டே வருவேன். நான் 18 முறை நான் எழுதிக்கிட்டும் வரேன். நான் தம்பிகிட்ட சொல்லுவேன், நம்பிக்கையோடு உனக்கு கிடைக்கும்னு. அன்று அலுவலகத்துலேருந்து வந்தவர், அம்மா எனக்கு இன்க்ரிமெண்ட் கொடுத்துட்டாங்க, ஆனால் அந்த பொசிஷனில் என்னை உட்கார வைக்கலை, எனக்கு அந்த ப்ரமோஷன் வரல, நீ கவலைப்படாத, உனக்கு எப்போ கிடைக்கணும்னு இருக்கோ அப்பா உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்ப்பார் அப்படின்னு சொல்லி சகோதரி மகனுக்கு சமாதானம் சொல்லிவிட்டு நேராக அப்பாட்ட போய் உட்காந்து ப்ரேயர் பண்ணுறாங்க. பாபா, அவனுக்கு என்ன ஆசீர்வாதம் செய்யணுமோ நீங்கள் செய்யுங்க, நீங்கள் எப்போ சமயத்தில் கொடுப்பீங்கன்னு எனக்கு தெரியும், எனக்கு தக்க நேரத்தில் தக்க தருணத்தில் அற்புதமாக நீங்கள் செய்வீர்கள்ங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து எழுந்துச்சி வந்துட்டாங்க சகோதரி. 2 நாள் சென்றது. மகன் வருத்தம் தோய்ந்த முகத்துடன் வருகிறார். என்னடா கண்ணா, ஏன் எதனால் இப்படி இருக்கேன்னா, அம்மா என்னுடைய பொசிஷனுக்கு ஒரு புது ஆளை போட்டாங்க, நான் அந்த சீனியர் பொசிஷன் கிடைக்கும்னு நினச்சேன் இல்லையா, அந்த இடத்திற்கு ஒரு புது நபரை அப்பாயிண்ட் பண்ணிவிட்டு நீ ஃபுல் ட்ரைனிங் அவருக்கு கொடுங்கிறாங்க. அவருக்கு ஒன்றுமே தெரிலம்மா, அவருக்கு நான் தான் எல்லாம் சொல்லி கொடுக்குறேன்னு. அப்போ சகோதரி சொன்னாங்க, அது தப்பே கிடையாது, நீ அதில் மட்டும் எந்த தவறும் செய்து விடாதே, நீ ட்ரைனிங் கொடுக்கும்போது பர்ஃபெக்டாக கொடு, நம்முடைய கடமையை நம்ம ஒழுங்காக செய்வோம்,
அப்பா நமக்கு அற்புதமாக அருளாசிகளை வழங்குவார்னு சொல்லிட்டு தம்பிக்கு அட்வைஸ் பண்ணிவிட்டு சகோதரி மீண்டும் அப்பாட்ட போய் உட்கார்ந்தாங்க. அப்பா, என் மகனுக்கு அந்த பொசிஷன் கிடைக்கல. என்றைக்குமே ஒரு விஷயம் தடைப்படுகிறது என்றால் காரண காரியம் இல்லாமல் நீங்கள் எதையும் செய்வதில்லை. நிச்சயமாக ஒரு பொக்கிஷத்தை என் மகனுக்கு வழங்க இருக்கிறீர்கள்னு மட்டும் எனக்கு தெரியும். எனக்கு நான் நம்பிக்கையோடு காத்திருக்கிறேன். இப்போ நான் உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் லெட்டர் எழுதி வைக்க போகிறேன். நீங்கள் அவனுக்கு அதை ஆசீர்வாதமாக செய்யுங்கள்னு சொல்லிவிட்டு ஒரு பேப்பர் எடுத்து மகனுக்கு சீனியர் பொசிஷன் கொடுத்து நல்ல சேலரி கொடுத்ததற்கு மிக்க நன்றி அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணி அப்பாவின் பாதத்தில் வச்சுட்டாங்க. நான் எழுதி வைத்திருக்கிறேன், அப்பா எனக்கு செய்வார் அப்படிங்கிற ஒரு மாபெரும் நம்பிக்கை சகோதரிக்கு. மகன் அடுத்த நாளைக்கு வந்தார். அம்மா, நான் வேறு கம்பெனிக்கு அப்ளை பண்ணலான் இருக்கேன். ஏன்னா இந்த சம்பளம் எனக்கு பத்தாது, எனக்கு இப்போ திருமணம் ஆக போகுது, எனக்கு சேலரிலாம் வேணும், நிறையா வேணும், நான் வேறு நிறுவனத்திற்கு அப்ளை பண்ணலான் இருக்கேன். சரி கண்ணா, நீ அப்ளை பண்ணு அப்படின்ட்டாங்க. இப்போ தம்பி எல்லா நிறுவனத்துக்கும் அப்ளை பண்ணுறாரு. ஆனால் எங்கிருந்தும் அவருக்கு இன்டர்வியூ வரவே இல்லை. அதுலேயும் அவர் மனம் நொந்துட்டார். அவர் இப்போ ஒரு வியாழக்கிழமை 2 நிறுவனத்திலிருந்து அவருக்கு அழைப்பு வருது. நீங்கள் நெக்ஸ்ட்டு தேர்ஸ்டே எங்கள் கம்பெனிக்கு இன்டர்வியூக்கு வாங்க அப்படிங்கிறாங்க. தம்பி 2 கம்பெனி இன்டர்வியூ அட்டன் பண்ணுறாரு. அற்புதமான பொசிஷன், அற்புதமான சேல்ரி. இன்டர்வியூ முடிஞ்சு 4 இன்டர்வியூ நடந்துதான். 4 இன்டர்வியூ முடிஞ்சு அற்புதமாக அவருக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரே கொடுத்துட்டாங்க. நாங்கள் ஆர்டர் கொடுத்துட்டோம், நீங்கள் சைன் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் நீங்கள் அப்படின்னாங்க. தம்பிக்கு என்னென்னா, அந்த வேலை பார்க்கும் நிறுவனத்தில் சொல்லாமல் நம்ம இந்த வேலையை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அன்று அம்மா கிட்ட சொல்கிறார். அம்மா, நான் இந்த நிறுவனத்திற்கு போகிறது இன்று தான் கடைசி நாள். நான் இப்போ போய் எங்கள் எம்டிகிட்ட என்னோடய ரெசிக்னேஷனை கொடுத்துட்டு நான் விஷயத்தை சொல்ல போகிறேன், வரேம்மான்னு சொல்லிவிட்டு அம்மாட்ட சொல்லிவிட்டு போகிறாரு. ஆனால் அம்மா பாபா ஏதாவது அற்புதம் செய்வார், கடைசி நிமிடத்தில் அற்புதங்களை நிகழ்த்தி காட்டுவார் சாய்நாதர் என்ற நம்பிக்கையோடு காத்திருக்கிறார்கள். தம்பி ஆஃபீஸ் போகிறாரு, மேனேஜர்கிட்ட பேசுகிறாரு. மேனேஜர், எதற்காக ரிசைன் பண்ணுறீங்கன்னாரு. இல்லைங்க, எனக்கு மேரேஜ் ஆக போது, எனக்கு சேலரிலாம் வேணும், எனக்கு இந்த சேலரி பத்தலை, அப்புறம் அங்கே பொசிஷன் நல்ல பொசிஷன் கொடுக்குறாங்க இந்த கம்பெனியில் அப்படிங்கிறாங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணார் பாருங்கள். அது இவங்களுக்கு காம்படிட்டிவ் கம்பெனி ஆகுது. சரி நீ உட்காரு, ஒரு 10 நிமிஷம் உட்காரு, நான் உன்னை கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு நிறைய சிஓ ரூமுக்குள்ளே போனார். சிஓ உங்களை கூப்பிட்றாருன்னாரு. இப்போ சிஓ ரூமுக்குள்ளே போனால், எதற்காக நீங்கள் வேலையை விட்டு போகிறீங்கன்னாரு. மேனேஜர் சொன்ன அதே காரணத்தை சொல்லுகிறார். எனக்கு அங்கே பொசிஷன் நல்ல பொசிஷன், சேலரி நல்ல சேலரி, அதனால தான் அங்கே போகிறேன் அப்படின்னாரு. இது 2யுமே இங்கே கொடுக்க சொல்கிறேன். உனக்கு பொசிஷனும் அற்புதமான பொசிஷன் கொடுக்க சொல்கிறேன், சேலரி நீ அந்த கம்பெனியில் என்ன எதிர்பார்த்தியோ அதை விட ஜாஸ்தியாக கொடுக்க சொல்கிறேன். நம்ம நிறுவனத்தை விட்டு போகாதே நீ, ஏன்னா நீ அற்புதமான ஒர்க்கர், நீ எங்களுக்கு கோல்டு மாதிரி, நீ எங்கள்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. தம்பி மறுப்பே சொல்ல முடியல, ஏன்னா ரொம்ப வருஷமாக இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஓகே சார்ன்னு சொல்லிட்டு வந்துட்டார். கரெக்டாக அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. என்னாச்சு கண்ணா, என்னாச்சு சொல்லிட்டு ஆஃபீஸில்? அம்மா நேரில் வந்து சொல்கிறேம்மா அப்படின்னாரு. நேராக வீட்டுக்கு வந்தோடனே அம்மாட்ட இது நடந்ததை சொன்னார்கள். அம்மா தான் சொன்னாங்க, நான் சொன்னேன்ல, அப்பா நிச்சயம் உனக்கு அருளாசி வழங்குவார், காத்திருந்தால் பொக்கிஷம் நிச்சயம்ங்கிறத உன் மூலம் இன்றைக்கி எல்லாருக்கும் புரிய வச்சுருக்கார் சாய்நாதர் அப்படின்னு சொல்லி அம்மா பிரமாதமாக சொன்னாங்க. இந்த அற்புதத்தை நான் கோபுரம் டிவியில் சொல்ல போகிறேன். டிலே ஆகுது, காத்திருக்கிறோம்னு யாரும் கவலைப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த அற்புதத்தை சகோதரி என்கிட்ட சொன்னாங்க. ஆனால் எல்லாருக்கும் சொல்லுங்கண்ணா, தாமதமாகுதுன்னு யாரும் கவலைப்பட வேண்டாம். ஏன்னா அப்பா ஒரு கால்குலேஷன் வச்சுருப்பார், அப்போ தான் நமக்கு எல்லாத்தையும் கொடுப்பார். அப்போ கொடுக்கும்போது நமக்கு அள்ளி கொடுப்பார் சாய்நாதர். சகோதரி சொல்கிறாங்க பாருங்கள், எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இல்லையா? பாபா கொடுத்தா கிள்ளி கொடுக்கவே மாட்டார், அள்ளி தான் கொடுப்பார். அதனால் நம்பிக்கையோடு காத்திருங்கள். லேட் ஆகுது, தாமதமாகுது, அந்த கவலையே வேண்டாம். உங்களுக்கு பொக்கிஷம் நிச்சயம் என்பதை இந்த அற்புதத்தின் மூலம் பிரமாதமாக கன்ஃபார்ம் பண்ணுறார் சாய்நாதர். இப்படி 3 அற்புதங்கள் வேலை சம்பந்தமாக கொடுத்த சாய்நாதர், ஷீரடிக்கு வந்தால் என்னுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக உண்டு அப்படிங்கிறத சகோதரி ரமா சுரேஷ் மூலம் எப்படி நிரூபிக்கிறார் பாருங்கள். சகோதரி சென்னையில் இருக்காங்க. சகோதரிக்கு ஒரு ஆசை, இப்போ 21ஆம் தேதி பர்த்டே வருது, அன்றைக்கி நான் ஷீரடியில் இருந்தால் ரொம்ப சந்தோஷம் பாபா எனக்கு. அதோடு நிப்பாட்டில் சகோதரி, நான் ஷீரடிக்கு வருவேன். பாருங்கள் எவ்வளோ நம்பிக்கை பாருங்கள். சமாதி மந்திரில் எனக்கு நீங்கள் ஸ்வீட் கொடுக்கணும், சரி, அதுக்கப்புறம் குருஸ்தானில் வேப்பிலை கொடுக்கணும், அப்புறம் நான் ஸ்வீட் செஞ்சு எடுத்துகிட்டு வருவேன், அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கணும். இத்தனை கண்டிஷன் அப்பாட்ட போட்டாச்சு. ஆனால் எப்படி ஷீரடி போகிறோங்கிற கலக்கத்தோடையே இருக்காங்க.
இப்போ வேலையிலேருந்து வந்த அத்தனை குடும்பத்தாரையும் இவங்க முன்னாடி உட்காந்து 3வது வாரம் நீங்கள் ஃப்ரீயான்னு கேட்டாங்க. சகோதரி அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. நம்ம எல்லாம் ஷீரடி போகிறோம் அப்படின்னாங்க. சகோதரிக்கு கண்களில் கண்ணீரே வந்துருச்சு. அப்பாட்ட இப்போ தானே கேட்டோம், உடனே நமக்கு பதில் சொல்கிறாருன்னு சொல்லிவிட்டு அற்புதமாக ஷீரடி கிளம்பிட்டாங்க. 20ஆம் தேதி ஷீரடியில் இருந்தாங்க. சமாதி மந்திர தரிசனம், அப்பாவை கண்கொள்ளிர தரிசனம் செய்கிறார்கள். அப்படி சமாதி மந்திரம் விட்டு வெளியில் வர்றாங்க. அங்கே ஒரு சகோதரி நின்றுக்கிட்டு கல்கண்டு, திராட்சை, முந்திரி, பிஸ்தா, பாதாம் எல்லாம் அப்படி ஒரு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சு அப்படி கை நிறைய எடுத்து சகோதரிகிட்ட கொடுக்குறாங்க. சகோதரி கண்களில் கண்ணீரோடு அதை பெற்றுக்கொள்கிறார்கள். சகோதரி என்ன கேட்டாங்க அப்பாட்ட, நான் சமாதி மந்திருக்கு வருவேன், நீங்கள் எனக்கு ஸ்வீட் கொடுக்கணும். பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு பிரமாதமான ஸ்வீட்டை கொடுத்தார் இல்லையா சாய்நாதர். அப்புறம் குருஸ்தானுக்கு போனாங்க. குருஸ்தான் சுற்றுறாங்க. அப்பா எனக்கு ஸ்வீட் கொடுத்துட்டீங்க, எனக்கு இப்போ வேப்பிலை கிடைக்குமா அப்படின்னு சகோதரி நினச்சிக்கிட்டு போயிட்டு இருக்கும்போதே முன்னாடி சென்று கொண்டிருந்த 2 இளம் பெண்கள் திரும்பி ஆண்டி இந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேப்பிலை கொடுக்குறாங்க. சகோதரிக்கு மனசு ஆறலை. யாரோ தானே கொடுத்தாங்க, நீங்கள் கொடுக்கணும் தான் நான் கேட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னாங்க. கொஞ்சம் தூரம் நடந்திருப்பாங்க, மேலேருந்து ஒரு வேப்பிலை பொத்துன்னு விழுதான். சகோதரி கண்கள் கண்ணீர் கொட்டுது. அப்படியே எடுத்துக்கிட்டாங்க. அப்பா தேங்க்ஸ்ப்பா, தேங்க்ஸ்ப்பா, 2 ஆசீர்வாதம் பண்ணிட்டீங்கப்பா. எனக்கு இன்னும் ஒரே ஒரு ஆசீர்வாதம் தான். நாளைக்கு பர்த்டே எனக்கு, நான் ஸ்வீட் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன், அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னாங்க. ரூம் போயிட்டாங்க. காலையில் சீக்கிரமே எழுந்திரிச்சு குளிச்சுட்டு 2 பாக்ஸ் ஸ்வீட் கொண்டு இருந்திருக்காங்க. ஒரு பாக்ஸ் ஹேண்ட்பேக்கில் இருக்குது, இன்னொரு பாக்ஸும் பாபாவுக்கு ஒரு டவலும் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அப்படி க்யூவில் வரும்போது செக்யூரிட்டி வாங்கிட்டார். கொண்டு போக விட மாட்டோம், இல்லை அலோடு கிடையாது. சகோதரி எவ்வளோ கெஞ்சினாலும் ஒத்துக்க மாட்டேன்ட்டார். வாங்கி வெளில வச்சுட்டாங்க. நீங்கள் சுற்றிட்டு வாங்க உங்கள்கிட்டே திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னாங்க. சகோதரி வருத்தம் தோய்ந்த முகத்துடன் நடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். ஹேண்ட்பேக்லாம் பிரித்து பார்த்தா அனுப்பிச்சிருக்காங்க இவங்கள. கணவர் கூட சொன்னார், ஏம்மா ஒன்றும் கவலைப்படாத, நம்ம துவாரகமாயில் கூட வச்சு எடுத்துடலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கும்போது சகோதரி எதற்காக ஹேண்ட்பேக்கை திறந்தவங்க சந்தோஷத்தில் மூஞ்சி மலர்ந்துருச்சு. என்னன்னு பார்த்தா ஹேண்ட்பேக்கில் ஒரு லட்டு டப்பா இருந்திருக்கு உள்ளே. ஏங்க நான் இதில் ஒரு டப்பா வச்சுருக்கேங்க, சூப்பருங்க, நான் இதை வச்சு கொண்டு போய் நான் அப்பாட்ட கொடுத்துருவேன் நான் அப்படின்னாங்க. நேராக கொண்டு போய் சமாதி மந்திரில் அந்த லட்டு டப்பாவை கொடுத்தா அப்பாவின் பாதத்தில் வச்சு கொடுத்துருக்காங்க. அங்கே இருக்க எல்லாருக்கும் கொடுத்தேன்னா நான். பாபா எனக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை என் பர்த்டே அன்றைக்கி செய்தார். என்னுடைய பர்த்டே கிஃப்டாக எனக்கு ஸ்வீட் கொடுத்து வேப்பிலை கொடுத்து மிகப்பெரிய ஆசீர்வாதம் செய்தார் சாய்நாதர். நம்பிக்கையோடு அவர் பாதங்களை பிடித்து நம்முடைய கோரிக்கையை வைக்கும்போது அதற்கு ஆசீர்வாதம் செய்வார் சாய்நாதர். அதற்கு ஒரு பெரிய உதாரணம் சகோதரியின் அற்புதம். இன்றைக்கி பிரமாதமாக 4 அற்புதங்களை கொடுத்தார் சாய்நாதர். 3 அற்புதங்கள் வேலை சம்பந்தமாகவே நமக்கு பிரமாதமாக உறுதிப்படுத்தி, யாரெல்லாம் வேலை தேடிக்கொண்டிருக்கிறீர்களோ, யாரெல்லாம் ப்ரமோஷனுக்காக காத்து கொண்டிருக்கிறீர்களோ, யாரெல்லாம் டிரான்ஸ்ஃபருக்காக காத்து கொண்டிருக்கிறீர்களோ, உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய ஆசீர்வாதம் உண்டு அப்படிங்கிறத பிரமாதமாக நமக்கு புரிய வைத்தார் சாய்நாதர் இல்லையா. இன்றைக்கி 4 அற்புதங்களுமே டாப். இன்றைக்கி சகோதரி சிந்துவின் அக்காள் மகனுக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இல்லை. சகோதரி நம்பிக்கையோடு 5 விளக்கு பூஜை செய்கிறார்கள். முதல் நாள் செய்யும் போதே அமர்க்களமான ஆசீர்வாதம். அடுத்த சகோதரி சங்கரி அவர்களுக்கு நம்ம கோபுரம் டிவி மூலமாக பதிலை சொல்லி ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி கொடுக்கிறார். அடுத்த சகோதரி சுகுணா அவர்களுக்கு மகனுக்காக பாபாவிடம் பிரார்த்தனை. பாபா நீங்கள் செய்து கொடுப்பீங்கன்னு தெரியும், நீங்கள் தாமதப்படுத்தினீங்கன்னா அதில் ஏதோ காரியம் இருக்கிறது அப்படின்னு நம்பினாங்க. அதை எப்படி நிரூபித்தார் இல்லையா. அமர்க்களமாக மகனுக்கு ப்ரமோஷனும் கொடுத்து இன்க்ரிமெண்ட்டும் கொடுத்து அமர்க்களப்படுத்திட்டார். அதுதான் சாய்நாதர். அடுத்த ஷீரடிக்கு ஒரு சகோதரி போகணுன்னு ஆசைப்படுறாங்க. அற்புதமாக அழைத்து சென்று தரிசனமும் கொடுத்து சகோதரி கேட்டதெல்லாம் கொடுத்து ஆசீர்வாத மழையில் நனைய வைக்கிறார். இதுபோல் அற்புதங்கள்லாம் இவங்களுக்கு மட்டும்தான் நிகழுமான்னு கேட்டால் இல்லை, நம்ம எல்லோருக்கும் உண்டு. நாம் எல்லோரும் சாய்நாதரின் அற்புதமான அருள் பார்வையில் இருக்கிறோம். நம்ம கேட்டது அனைத்தையும் சாய்நாதர் கொடுப்பார். அது நியாயமான கோரிக்கையாக இருக்க வேண்டுங்கிறது தான் ஒரே கண்டிஷனாக இருக்கும் இல்லையா. அடுத்த எபிசோடு பாருங்கள், அமர்க்களப்படுத்துகிறார் சாய்நாதர். 3 சகோதரிகளுக்கு அற்புத மழை தான். அந்த மழையில் நாமும் நனைய இருக்கிறோம். இப்போல்லாம் எபிசோடு முடிக்கிறதுக்கு முன்னாடி சர்வ ரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம். இன்றைக்கி எதற்காக ப்ரேயர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வேலைக்காக காத்திருக்கும் அத்துணை பேருக்காக தான் இன்றைக்கி நம்ம ப்ரேயர் பண்ண போகிறோம். வேலை சம்பந்தமாக நீங்கள் காத்திருக்கும் அத்துணை விஷயங்களையும் பாபா நடத்தி கொடுத்து அற்புத மழையில் உங்களை நனைய வைப்பார் அப்படிங்கிறது தரிசனமான உண்மை. வாங்க ப்ரேயர் பண்ணுவோம். ஷீரடிபுர வாசினம், கருணாமூர்த்தி ஸ்வரூபம், சர்வரோக தோஷ நிவாரணம்,
ஷீரடி சாய்நாதன் தரிசனம். சத்குருவின் கடாட்சம் நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடச்சிக்கிட்டே இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். அடுத்த நிகழ்ச்சியில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள், பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.